ஸ்பாட்லைட் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம திரைவிமர்சனத்தில் பார்க்க போகிற படம் வந்து ஜனநாயகன். இந்த படம் விமர்சனம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு எமோஷ்னலான விஷயம்லாம் கண்ணு முன்னாடி வந்து போகுது. ஏன்னா நான் வந்து பர்சனலாக வந்து விஜய் ரசிகன். சின்ன வயசுல இந்த செந்தூரபாண்டி படத்தை வந்து எங்கள் ஊர் தியேட்டரில் ₹1 டிக்கெட்டுன்னு நினைக்கிறேன். அந்த ₹1 டிக்கெட்டுக்கு சின்ன வயசு முதல்ல தனிப்பட்ட முறையில் டவுசரை போட்டு ஓடி போய் செந்தூரபாண்டி படம் வந்து தியேட்டரில் நான் பார்க்குறேன். பார்க்கும்போது எல்லாரும் விஜயகாந்த் வரும்போதெல்லாம் எங்கள் ஊர் பெண்கள் ஆண்கள்லாம் அப்படி பயங்கரமாக கத்துனாங்க. ஆனால் நான் வந்து அதில் ஒரு சின்ன பையன் மாதிரி ஒரு பையன் வந்து வர்றாப்புல, அந்த பையனை பார்த்த உடனே நம்ம ரொம்ப சின்ன பையன், நம்ம அண்ணன் ஸ்கிரீன்ல இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு எமோஷனலா எனக்கு ஒன்று தோணுச்சுது. நான் இதை ஒரு வாட்டி ஒரு பாக்கியம் கிடைச்சது 2018 பிஆர் ஒரு எஸ் சார் மூலமா விஜய் சாரை மீட் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அப்போ நான் விஜய் சார்கிட்ட சொன்னேன், சார் நான் வந்து செந்தூரபாண்டியிலிருந்து உங்க ரசிகன் சார் அப்படின்ட்டு. ஸோ நான் முதல்ல தனியா எங்கள் உள்ளூரில் தேட்டரில் போய் பார்த்த படம் செந்தூரபாண்டி. அதுக்கடுத்து முதல்ல தனியாக வெளியூரில் பஸ் பிடிச்சி போய் பார்த்த படம் பூ எனக்காக. அதுக்கடுத்து முதல்ல தனியாக வெளியூருக்கு வந்து நான் பார்த்த படம் திருமலை. சென்னையில் சினிமாவில் வந்து நம்ம பண்ணணும், பாடல் எழுதணும், நடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சினிமாவுக்கு சென்னையில் வந்து பார்த்த படம் வந்து கில்லி. இப்படி எல்லாத்துலேயுமே விஜய் சாரோட சினிமா வந்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய ரோல் பிளே இருக்குது. இதே மாதிரி எல்லாருடைய வாழ்க்கையிலுமே விஜய் சாரோட இது இருக்கும். ஏன்னா ஒரு நல்லா ஞாபகம் இருக்குது, ஒரு பத்திரிகையில் வந்து நாளைய தீர்ப்பு படம் வரும்போது அவரை பற்றி எழுதுறாங்க, இந்த மூஞ்செல்லாம் காசு கொடுத்து பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னு எழுதுறாங்க. இந்த வரலாறு எல்லாத்துக்கும் தெரியும். அப்புறம் அதே பத்திரிகை வந்து ஒரு 20 ஆண்டுகள் கழித்து தமிழ்நாட்டின் அடுத்த சூப்பர் ஸ்டார் யார் அப்படின்னு ஒரு ஓட்டெடுப்பு வச்சிருந்தாங்க. அந்த ஓட்டெடுப்புல எல்லா நடிகர்களும் பின்னாக போய் விஜய் தான் முதல் இடத்துல வந்து இருந்தாச்சு. கட் பண்ணா பாலசந்தர்ட்ட ஒரு இன்டர்வியூ கேட்கறாங்க ஒரு வாட்டி, இப்போ உள்ள நடிகர்கள் யாரை நீங்க கவனமா கவனிக்கிறீங்க அப்படின்னா விஜயை கவனிக்கிறேன், ஏன்னா ரஜினியோட இடத்த நோக்கி ரொம்ப அழகா போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது பயங்கரமா இருந்தது. இப்போ ரஜினி இடத்தை யாரு பிடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு போட்டி சினிமாவில் இருக்கும்போது தான் மெர்சல் படம் வரும்போது தெரிஞ்சது இவர் இன்னொரு ரஜினி ஆயிட்டாரு அப்படிங்கிற ஒரு விமர்சனம் வந்து பரவாயில்ல ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ரஜினிக்கு அடுத்து விஜய் தான் அப்படிங்கிறது ஒரு பரவாயில்ல ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஆனா என்னன்னா ரஜினி இருக்கக்கூடிய காலத்துல ரஜினியை தாண்டியும் சில படங்கள் வந்து அவருடைய படங்கள் ஸ்கோரிங் பண்ணதெல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சுது. அதுக்கு பின்னாடி அவருடைய அப்பா இயக்குனருங்கனால வந்துட்டார் அப்படின்னு சொன்னா கூட அப்பா முன்ன வச்சே தான் அந்த விமர்சனங்கள்லாம் சொன்னாங்க, இந்த பையனாலாம் நடிக்க வைக்கணுமா அப்படின்ட்டு. ஏன்னா பாரதிராஜா சார் கூட ஒரு வாட்டி வருத்தத்தோட சொல்லியிருந்தாரு, விஜயை கூட்டு வந்தாப்பா எஸ் சந்திரசேகரன் என் பையனை அறிமுகப்படுத்துன்னு சொன்னா எனக்கு இன்னும் அந்த பையனை பார்க்கும்போது ஒண்ணுமே தோணலை, நீயே வச்சு பண்ணிக்க அப்படின்னு சொல்லி விட்டேன். இப்போ நான் அவன் பெரிய ஸ்டார், இப்போ நான் அவனை மிஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு வாட்டி சொல்லியிருந்தாரு. விஜய் வந்து சார் நீங்க சொன்னது எனக்கு மைண்ட்லேயே இருக்கு சார் அப்படின்னு விஜய் சொன்னதா சொல்லுவாங்க. ஸோ எவ்வளவு பெரிய விமர்சனங்கள்லாம் சந்திச்சு எவ்வளவு பெரிய சரிவுகளெல்லாம் சந்திச்சு இப்படி ஒரு இடத்துக்கு அவர் வந்தார் அப்படிங்கிறது வந்து உண்மையிலே ரொம்ப ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். இன்னும் ஒரே ஒரு இன்சிடென்ட் சொல்லலான் இருக்கேன். அதாவது புதிய கீதைக்கு முன்னாடி நிறைய படங்கள் வந்து விஜய்க்கு வந்து ஃபிளாப் ஆகிட்டே இருக்கு. ஃபிளாப்னா ஒரு பெரிய ஆவரேஜா ஒரு பத்திரி சுமாரா ஓடும், பிரின்ஸ் ஓரளவு சுமாரா ஓடும், வசீகரா சரியா ஓடல, பகவதி பெருசா பெர்ஃபார்ம் பண்ணல, வில்லன் அஜித்துக்கு நல்லா ஓடிடுச்சு, விஜய்க்கு பெருசா போகல. அப்படிங்கும் போல விஜய் ரசிகர்களாகிய நாங்கள் கொஞ்சம் சோர்ந்துட்டோம். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா விக்ரம் வந்து எமர்ஜி ஆகி மேல எழுறாரு, பயங்கர கெட்டப்லாம் மாத்தி வேற மாதிரி ஒண்ணு பண்றாரு. சூர்யா வந்து பயங்கரமா எமர்ஜி ஆகிறாரு, பிதாமகன் அப்படி பயங்கரமா எமர்ஜி ஆகிறாரு. விஜய் வந்து அதே கெட்டப்பு மீசையை கூட ட்ரிம் பண்ணல, அதே கெட்டப்லயே நடிச்சுக்கிட்டு இருந்த புதிய கீதை அட்டர் ஃபிளாப். அவ்வளவுதான் முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டாங்க. நான்லாம் அழ ஆரம்பிச்சிட்டேன். எங்க ஊர்ல நாங்கெல்லாம் விஜய் ஃபேன்ஸ்லாம் அழ ஆரம்பிச்சிட்டேன், என்னப்பா விஜய் வாழ்க்கை அவ்வளவுதானா அப்படின்ட்டு. அப்போ வந்து திருமலன்னு ஒரு போஸ்ட் வந்து வருது, ட்ரிம்லாம் பண்ணி ஒரு மெக்கானிக் செட் மாதிரி உட்காந்து ஒரு போஸ்ட் கொடுத்துருக்காரு. கவிதலையா பேனர் தாண்டுறாங்க. எங்களுக்கு நம்பிக்கை இல்லை, ஏன்னா பக்கத்துல ஆஞ்சநேயா படம் வருது, அந்த படத்து கூட அது கூடவே என்ன படம் பிதாமகன் வருது, இன்னொரு அர்ஜுன் சாரோட ஒற்றன் படம் வருது. அப்போ வந்து விஜயோட மார்க்கெட் ரொம்ப கம்மியா இருந்துச்சு, முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான், அந்த படத்தோட விஜய் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி வந்து பயங்கரமா போட்டிருந்தாங்க. என்ன காமெடினா, நான் வந்து திருச்சியில் பாத்திரையாவரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். திருவா போய் பாத்திரையாவரம் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு சுவரில் வந்து எழுதியிருந்தாங்க, இப்பெல்லாம் ஃபேன்ஸுக்குள்ள என்ன சண்டை, அப்போ நடக்கும் பாருங்க சண்டை. என்ன எழுதியிருந்தாங்கன்னா, சஞ்சீவ் மலையை தூக்கிய இந்த ஆஞ்சநேயாவால் திருமலையை தூக்க ஒரு நொடி போதுன்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு புல் அரிச்சு வேத்து ஊத்தி ஐயோ அப்படிலாம் ஆகி போச்சு. ஆனா படம் தியேட்டருக்கு வந்துச்சு, பிதாமகன் நல்ல படங்க விமர்சனம் பெற்றது, ஆஞ்சநேயா ஒற்றனும் சரியா போகல. கரெக்டா ஒரு 15வது நாள் நல்ல ஞாபகம் இருக்கு, கவிதாலயில இருந்து ஒரு ப்ரொமோஷன் பண்ணியிருந்தாங்க. சன் டிவியில் பார்த்தோம். அப்போலாம் டிவியில் யூடியூப்ல நமக்கு கிடையாது, டிவியில் தான் பார்க்குறது. ப்ரொமோஷனில் என்னன்னா எல்லாரும் கேட்பாங்க, தேட்டருக்கு போனால் டிக்கெட் கிடைக்குமா, தேட்டருக்கு போனால் டிக்கெட் கிடைக்குமா, தேட்டருக்கு போனால் டிக்கெட் கிடைக்குமா அப்படின்ட்டு. அப்புறம் அதுக்கப்புறம் என்ன படத்துக்கு கேட்பாங்க. அப்படி விஜய் என்ட்ரி, நான் தான் திருமலை அப்படின்ட்டு வருவாப்புல. அந்த படம் அப்படி ஒரு பிளாக் பஸ்டர், பிறகு கில்லி. அதுக்கப்புறம் விஜய் என்ன படம் நடிச்சாலும் ஓடிடுன்ற ஒரு சூழல் வந்துச்சு. இப்போ முன்னமே சொன்ன மாதிரி அவர் வந்து அப்படியே எமர்ஜியா இவ்வளவு பெரிய உழைப்பை போட்டு தான் ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு. பெரிய அவமானங்கள் அசிங்கங்கள்லாம் தாண்டி தான் அப்படி ஒரு இடத்துக்கு வந்திருக்காரு அப்படிங்கிறத இந்த இடத்துல சொல்லிக்கிட்டு நம்ம அந்த காலத்தின் நேரம் கருதி ஜனநாயகன் விமர்சனத்துக்கு போயிடலாம். இந்த விமர்சனத்துக்கு முன்னாடி ஒரு கவிதை, அப்துல் ரஹ்மான் எழுதின ஒரு கவிதை ஒன்று ஞாபகம் வந்துச்சு. எப்படின்னா, நாற்காலியாய் இருந்தவன் இருகாலி ஆனான்,
இருகாலி ஆனதினால் நாற்காலி செய்தான், பின் நாற்காலிக்காக நாற்காலியான நான், இதுதான் நாற்காலியின் கதை அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அர்த்தத்தை சொல்லிடுறேன். மனிதன் வந்து முதல்ல குரங்கா இருந்தான் அப்படின்னு ஒரு தியரி இருக்கு. அப்ப நாற்காலியா இருந்தான். அதுக்கு பிறகு வந்து இருகாலி ஆனான், அவ்வளவு மனிதன் ஆனான். 2 காலம் ஆவண பிறகு அவன் உட்காரணும் அப்படிங்கிறக்காண்டி ஒரு நாற்காலி செஞ்சான். அந்த நாற்காலியில் உட்கார்ந்துட்டான். இப்போ அந்த நாற்காலி மேல ரொம்ப வெறி உண்டாகி அவன் மறுபடியும் மிருகமா மாறிட்டான் அப்படிங்கிறத அந்த கவிதையோட பொருள். அதாவது பதவி வேணுங்கிறதுக்காக ஒரு மனிதன் மிருகமா ஆகக்கூடாது அப்படின்ற மெசேஜ் வந்து இந்த படம் வந்து ஒரு இடத்துல கன்வே பண்ணுது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்படின்னா படத்துல வந்து ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பயத்தை விதைத்து அந்த பயத்தை உருவாக்கி அதன் மூலமா பெரிய வன்முறையை தூண்டி இந்த நாட்டை வந்து ஒரு ஜனநாயக நாடு இல்லாத மாதிரி ஆக்கிடுறோம் அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து நம்ம வில்லன் பாபி தியோல் வந்து பண்றாரு. அதை நம்ம ஹீரோ வந்து முறியடிக்கிறார். இதுதான் அந்த படத்தோடைய கதை. எல்லாத்துக்கும் படம் பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் சொல்றோம். விஜயோட பெர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்ல இருக்கு. அவர் என்ன பண்ணாலும் நம்மளுக்கு ஓகே தான். நம்மளுக்கு படம் பார்க்கும்போது என்ன ஒரு ஃபீல் இருந்துச்சு, ஐயோ இந்த மனுஷனை இதுக்கு மேல இந்த மாதிரி பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு அற்புதமான நடிப்பை கொடுத்திருந்தாரு. பாபி தியோலுடைய நடிப்பு வேற லெவல். மம்தா பைஜி பிளாஸ்ட் பண்ணியிருந்தாங்க. பூஜா ஹெக்டே கேரக்டரையும் டீசெண்டாக ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. பிரியாமணி கேரக்டர்லையும் அப்படி ஒரு இது. எல்லா கேரக்டர்களும் நம்ம பிரகாஷ்ராஜை வச்சு சில பொலிட்டிக்கல் சட்டையர் தமிழ்நாடு போட்டு ஒரு விஷயம்லாம் படத்தில் பண்ணிட்டாங்க. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த கடலை செடியை பிடுங்கி கடலையை ஊறி விட்டு செடியை மட்டும் நட்டு வைக்கிற சீன்லாம் என்ன துணிச்சலாம் வச்சாங்கன்னே தெரியல. அந்த மாதிரி ஒரே இடத்துல வந்து ஹெச் வினோத்துக்கு வந்து கமல் சார் மேலே ஏதோ சின்ன வருத்தம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ராஜ்கமல் ஃபிலிம்ஸில் போய் ஒரு கதை சொன்னார், அந்த கமல் சார் பிடிக்கலன்னு சொல்லிட்டாரு. அதனால தான் அந்த படத்தில் இப்படி ஒரு டைலாக் வச்சிருக்கா. அதை நான் சொல்லலைங்க, ஒருத்தர் நண்பர், பத்திரிகை நண்பர் சொன்னார். என்ன சொன்னார்னா, ஒரு டைலாக் இருக்கு பிரகாஷ்ராஜ் சாரை பார்த்துட்டு, உன் கட்சியெல்லாம் டார்ச் அடிச்சு தேட வேண்டி இருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் இருக்கு. இது அப்படி கமல் சாருக்கு வச்சதுன்ற மாதிரி சொல்றாங்க, நம்மளுக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரியான பொலிட்டிக்கலாக சந்தோஷப்படுத்தக்கூடிய டைலாக்லாம் படத்தில் அங்கங்கே இருக்கு. படத்தில் குறையா இசையமைப்பாளர் அனிருத்தோட வேலை, சத்யசூரியன் சினிமாட்டோகிராஃபரோட வேலை, இவங்கெல்லாம் அட்டகாசம். படத்தில் ஒரு சின்னதான ஒரு குறை என்ன அப்படின்னா, கொஞ்சம் இடைவெளிக்கு பிறகு அந்த ரோபோட்டிக் மாதிரி சிஜி அதெல்லாம் கொஞ்சம் அதிகமாச்சு. விஜய் படத்துக்குலாம் எதுக்கு அனிமேஷன்? விஜயே ஒரு பெரிய சூப்பர்மேன் இல்லையா, அதெல்லாம் தேவையில்லை. அதெல்லாம் கொஞ்சம் இருந்துருச்சு. அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். 3 மணி நேரங்கிறது பெரிய குறையா தெரியல. ஒருவேளை இன்றைய ஜென்சிக்கு அது எப்படின்னு தெரியல, நமக்கு ஒரு பெரிய குறையா தெரியல. முதல் பாதி வந்து படம் அவ்வளோ அழகா இருந்துச்சு. முக்கியமாக ஹெச் வினோத் வந்து வசனங்களுக்கு பெயர் பெற்றவர். அந்த வசனங்கள் மூலமா முதல் பாதி அவ்வளோ அழகா கொண்டு போயிருந்தாரு. அந்த முதல் பாதி மாதிரியே செகண்ட் ஹாஃப் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து போகும்போது சின்னதாக ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருந்துச்சு. இதனால கிளைமேக்ஸ்ல வந்து ஒரு 5 நிமிடம் விஜய்க்கு ட்ரிபியூட் ஒன்று போடுறாங்க. அதை பார்த்து மனசெல்லாம் மாறிட்டு இன்னொரு வாட்டி படம் பார்க்கணும் அப்படிங்கிறது தோணிடுது. அதனால இந்த ஜனநாயகம் நிரம்பிய இந்த தமிழ்நாட்டிலே தமிழ்நாட்டு முதல்வராக இருக்க விஜய் நடித்த இந்த படத்தை நீங்க வந்து தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.